வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கதிர் தான் சிவரஞ்சினியின் மகன், நம்ம வீட்டு வாரிசு தேடிட்டு இருக்கும் நபர் கதிர் தான் அப்படின்னு உள்ள ரகசியத்தை மாயா அந்த ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராமகிட்ட உண்மையை உடைக்கிறாங்க. இந்த பாருங்க பெரியப்பா, ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன மாயா, என்ன விஷயம் சொல்கிற? நம்ம தேடிட்டு இருக்க நம்ம வீட்டு வாரிசு யாருன்னு உள்ள விஷயந்தான். அப்படியா, அது வேற யாரு அப்படின்னு சொல்ல நேரம் அந்த செயினை அப்படியே காட்டுறாங்க. நம்ம கதிர்கிட்ட இருந்த எடுத்த அந்த செயினை காட்டி, இந்த பாருங்க இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் இந்த செயினை நான் தான் அந்த பையன் கழுத்தில் சின்ன வயசில் போட்டு விட்டேன் அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, அது கதிர் தான். என்னம்மாயா சொல்கிற? கதிர் எப்படி அவன் அப்படின்னு கேட்க நேரம், உண்மையாட்டே கதிர் தான். அவன் அந்த ஆசிரமத்திலேருந்து காணாமல் போய் மறுபடியும் விதி உங்ககிட்டே அவனை ஒப்படைச்சிருக்கு. நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த விஷயம் அவன் தான் இவன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. உண்மை கதிருக்கு தெரிஞ்சோம் அதை உங்கள்கிட்ட சொல்ல மறுக்கிறான் அப்படின்னு உள்ள ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்னோட மருமக நீதாண்டா அப்படின்னு நம்ம கதிரை கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க நம்ம ரகுராம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு ஜீவா குடி போதையில் அந்த ஃபாதரை போய் அடின்னு அடிக்கிறாங்க. நான் தான் ஜீவா அப்படின்னு நீங்கள் ஏன் ரகுராம் கிட்ட உண்மையை உடைக்கலை அப்படின்னு அந்த போலி வாசு அப்படின்னு உள்ள நபர் போலியாட்டு நம்ம புவனேஸ்வரி கூட சேர்ந்து திட்டம் போட்டு நடித்த அந்த நபர் ஃபாதரை போட்டு அடித்து வெளுக்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம கதிர். எவ்வளோ தூரம் இருந்தால் நான் தான் அந்த ஜீவா, அப்படி இருக்க நேரம் என்னையே மறைச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த வாசு அவன் ஏற்கனவே சின்ன வயசில் கிரிமினல் குற்றம் செய்து அவன் சிறுவர் ஜெயிலில் கடந்து எவ்வளோ பிரார்த்தனம் பண்ணி வந்தவன் எனக்கு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் இப்போ அழகாட்டு மேனேஜ் பண்ணி போட்டு உடைக்கிறான். அதுவும் ஃபாதரை இப்போ அடின்னு அடிச்சுட்டு போகிறான். ஏன் ஜீவா நாதா அப்படின்னு ரகுராம் கிட்ட நீங்கள் அந்த நேரம் சொல்லலை, எதுக்காக என்னை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்துட்டு இருக்கிறான். இவனெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு நம்ம கதிர் போய் அடின்னு ஃபாதரை போட்டு அடித்த அந்த ஜீவாவை ஜீவானி பேசமிட்டு அந்த வாசுவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாதர் ஒன்று அந்த காலத்தில் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. நீ செய்த குற்றத்துக்காக தான் சிறுவர் ஜெயிலில் அப்போ தண்டனை அனுபவிச்ச, ஆனால் மறுபடியும் நீ திருந்திட்ட அப்படின்னு பார்த்தா நீ என்ன திருந்தவே இல்லையாடா, நீ இப்போ ஃபாதரை அடிச்சிருக்கல, அதுக்கு ஒன்று அடியை வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு ரோட்டில் இருந்து நம்ம வாசுவுக்கும் நம்ம கதிருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. இதில் நம்ம கதிர் ஹெல்மெட் போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கதிர்கிட்ட உள்ள செயின் சண்டையில் கீழே விழுது. அதுதான் நம்ம ரகுராம் கதிருக்கு சின்ன வயசில் போட்டு விட்ட அந்த டாலர் செயின், இதை கீழே விழுது அப்படின்னே சொல்லலாம். இதை எடுத்துக்கிறாங்க. நம்ம மாயா சண்டையை வேடிக்கை பார்த்தவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த செயின் இதில் இருக்கிறது சிவரஞ்சினி அப்படின்னா கண்டிப்பாக இது நம்ம வீட்டு வாரிசு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயாவுக்கு கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க. அப்போது ஹெல்மெட்டு போட்டு அடித்த அந்த நபர்கிட்ட கேட்டுக்கப்போ அப்படின்னு நம்ம மாயா போய் இது உங்கள் செயின் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் வீட்டு வாரிசு நீங்கள் தானே அப்படின்னு நம்ம கதிர்கிட்ட கேட்க நேரம் மாயா கிட்ட தட்டி தள்ளிக்கிட்டு ஹெல்மெட்டு போட்டிருக்கனால நம்ம மாயாவுக்கு கதிரை பற்றி தெரியலை, ஓடிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கதிர் எங்கள் மாமாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, புவனேஸ்வரியெல்லாம் மறுபடியும் எங்கள் மாமாவை ஆபத்து உண்டு பண்ண பார்க்குறா, ஆனால் வரக்கூடாது, அவங்களுக்கு எந்த தப்பும் அவங்க பண்ணலை, அவங்களுக்கு எங்கள் குடும்பத்தால் இருக்கக்கூடிய அந்த சாபம் இல்லாமல் இருக்கணும், மாமா உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பரிகாரம் உண்டோ பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு ஜோசியர்கிட்ட கேட்டு
தான் வந்து அந்த கோயிலில் வந்து தீச்சட்டி எடுத்து சுற்றி வரக்கூடிய பரிகாரத்தை நம்ம கதிர் வந்து பண்ணுறாங்க. இவர் எதுக்காக கதிர் இப்படியெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் நிறைய விஷயத்த மறைச்சி வைக்கிற மாதிரி இருக்குது. பழைய கதிராட்டம் இல்லை, அவன் வந்து பரிகாரம் எல்லாம் இப்போ வீட்டுக்கே தெரியாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி என்ன தான் பண்ணான் அப்படின்னு வந்து ஜோசியர்கிட்ட போய் நிச்சயமாக கதிர் உங்ககிட்ட தான் வந்திருக்கணும், அப்படி என்ன பரிகாரம் எதுக்காக கதிர் பண்ணுறான் அப்படி வந்து நம்ம மாயா வந்து போய் கேட்க நேரம் தான் கரெக்டாட்டு சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லைம்மா, சிவரஞ்சனியோட பையன் வந்து கதிர் தான். அவன் அதனால தான் வந்து ரகுராம் ஐயாவுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு வந்து இப்போ அந்த பரிகாரத்தை வந்து பண்ணுறான். இதெல்லாம் ரகுராம் மாமனார் தாய் மாமனுக்காக ரகுராம் செய்த பரிகாரம் தான், ரகுராமுக்காக செய்த பரிகாரம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜோசியரை போட்டு உடைக்கிறாங்க. என்ன ஐயா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மையா? கதிர் தான் சிவரஞ்சனியோட மகனா அப்படின்னு வந்து நம்ம மாயா கேட்க நேரம் ஆமாம்மா, இந்த விஷயத்த அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தான் சின்ன வயசில் வந்து ஆசிரமத்துலேருந்து காணாமல் போன அந்த நபர், அவர்கிட்ட அந்த செயனி இருக்கும் பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம தனா கிட்ட வந்து மாயா வந்து உண்மையை உடைக்கிறாங்க. நம்ம தேடிட்டு இருக்க நம்ம வீட்டு வாரிசு வேறு யாரும் இல்லை, அது கதிர் தான் அப்படின்னு வந்து உடைக்க நேரம் அவனுக்கிட்ட வந்து அந்த செயின் இருக்கும், அதை மட்டும் நீ எடுத்து தந்துட்டியன்னா நான் ரகுராம் பெரியப்பா கிட்ட அந்த அத்தாட்சியை வச்சு காட்டி கண்டிப்பாக அவனுக்குள்ள உரிமையை மீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து நமக்கு தனா கிட்ட வந்து மாயா சொல்ல நேரம் இவ்வளோ காலம் அவன் கஷ்டப்பட்டான், இனி உள்ள காலத்தில் நிச்சயமாக வந்து கஷ்டப்படக்கூடாது கதிர், அவனுக்கு கஷ்டத்தை நம்ம போக்கணும் அப்படின்னு வந்து மாயாவும் தனாவும் கைகோர்க்காங்க. இந்த விஷயத்த நம்ம ரகுராம் கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம மாயா வராங்க, பெரியப்பா நம்ம தேடிட்டு இருந்த நம்ம வீட்டு வாரிசை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுறேன். யார் வாரிசு, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவன் கழுத்தில் உள்ள டாலர் சேர்ந்தால் அதுக்கு ஆதாரம் அப்படின்னா அது யாருக்கிட்ட இருக்குது, யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம் அது வேறு யாரும் இல்லை, நம்ம கதிர் தான் அப்படின்னு வந்து நம்ம மாயா உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்த வந்து ஜோசியர்கிட்ட எல்லாம் வந்து கேட்டு பரிகாரம் எல்லாம் பண்ணி உங்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணலாம். ஆனால் இந்த விஷயத்த அவனாட்டு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான், அவன் மறைச்சி வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். உண்மையாட்டே இதுதான், ஃபாதர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபாதர்கிட்ட போய் நம்ம ரகுராமும் மாயாவும் கேட்க நேரம் ஆமாம், உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான் அந்த சிவரஞ்சனியோட பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபாதரும் உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்டு ரகுராம் வந்து சிவரஞ்சனி உன் பையன் யாருன்னு தெரியாமலே நான் வந்து வளர்த்துட்டு வந்த பையன்தான் அவனாக இருந்திருக்கான், ஆசிரமத்திலேருந்து காணாமல் போனாலும் மறுபடியும் விதி அவனை என்கிட்ட தான் கொண்டு சேர்த்துருக்கு, என் வீட்டு மருமகனாட்டே இருந்திருக்கான், என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்க நேரம் நான் அவனுக்கு படாத பாடுபட்டு நீ அப்பா யார் அம்மா யாருன்னு எல்லாரும் கேட்க நேரம் தெரியாதுன்னே நான் மறைச்சி வந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சிடுச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டு வாரிசுக்கு முறைப்படி உள்ள ஒரு பங்கு சொத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம். அது வேறு யாரும் இல்லை, பத்மா பார்வதியும் காட்டு சாக்காரங்கன்னு சொல்லலாம், அது வந்து கதிர் தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. முறைப்படி சிவரஞ்சனிக்குள்ள சொத்தை நான் கதிர் பேருக்கு எழுதி வைக்க ரகுராம் வந்து துணிகிறாங்க. பத்மா பார்வதி அப்படியே கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம்.